ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கஹானி பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த ஹோலின்னு சொல்லிட்டு சீசன் 1ல இருந்து 3 வரைக்கும் தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. முக்கியமான விஷயம், வீடியோக்கு யாருமே லைக்கே போட மாட்டீங்க. லைக்கை போட்டுவிட்டு அப்படியே ஹைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நைட் டைம்ல செம்மையா இடி இடிக்குங்க. அந்த நைட் டைம்ல பார்த்தோன்னா ஒரு விதவை பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில அவங்களோட துணி மூட்டையை தூக்கிட்டு சும்மா வேகமா ஓடி வருவாங்க. அப்படியே அந்த நைட்ல அவங்க பதட்டமா ஓடி வந்துட்டே இருக்கும்போது அப்படியே தடிக்க கீழே விழுந்துருவாங்க. விழுந்த உடனே உடம்பு எல்லாமே சேராயிடுங்க. சேரானதுக்கு அப்புறம் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே பதட்டமா எழுந்து நின்று முன்னாடி பார்த்தோன்னா ரங்பூர்னு சொல்லிட்டு ஒரு ஊரோட போர்டு இருக்குமா, அதை பார்த்தோன்னே அவ சந்தோஷப்பட்டுட்டு கடைசியா நான் நினைச்ச மாதிரி இந்த ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த ஊருக்குள்ள போறதை காட்டிட்டு அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. சீன்ல பார்த்தோன்னா ஊர் தலைவர் வீட்டுல காட்டுவாங்களா, அங்க பார்த்தோன்னா ஒரு கல்யாண ஜோடி நிப்பாங்க பாருங்க. இவங்க வேற யாரும் இல்ல, அந்த ஊர் தலைவரோட பையன் தாங்க. இப்ப அங்க ஆர்த்தி எடுப்பாங்க இல்லையா, இவங்க பேர் ரங்கிலா ஆண்டி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சீக்கிரமா உள்ள வாங்க, நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆர்த்தி எடுத்துட்டு உள்ள வரவே இருக்கும்போது இப்ப உள்ள பார்த்தோன்னா அந்த மாமனார் உட்காந்துருப்பாரா. இப்ப இந்த ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா, போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்களா. ஆசீர்வாதம் வாங்கினோடனே கல்யாண பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஒருத்தர் உட்காந்துருப்பான் பாருங்க. அவனை பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த மாமனார் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு மருமகளே, இவன் வந்து என்னோட சின்ன தம்பி, இவனுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இவன் கிட்ட மனைவி குழந்தைங்க எல்லாமே இவனை விட்டு போயிடுச்சு. இப்ப சந்தோஷமும் இவன்கிட்ட கிடையாது. இவன் அவனோட வாழ்க்கையை ரொம்ப தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு இவங்க சொல்லும் போது அவரோட முகத்தை பார்க்கணுமே ரொம்ப பாவமா உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, சரி மருமகளே நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா பஞ்சாயத்துல தாங்க காட்டுறாங்க. அதாங்க ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு ஓடி வரும் இல்லையா, ஒரு விதவை பொண்ணு. அந்த பொண்ணு பஞ்சாயத்துல நிக்குமா, அங்க பார்த்தோன்னா பஞ்சாயத்துல எல்லாம் கூடி இருப்பாங்க. இப்ப அந்த பஞ்சாயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவரே இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, ஏதோ வெளியூரா, இவ இந்த ஊருக்கு வந்து நான் இந்த ஊர்ல தான் வாழ போறேன், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேக்குறா, அதனால தான் நம்ம பஞ்சாயத்துல நிப்பாட்டி வச்சிருக்கோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, அவளை மேலும் கீழும் பார்த்துட்டு, சரி இங்க பாருங்க, இந்த பொண்ணு நம்ம ஊரை நம்பி வந்துட்டா, இவ யாரு எதுன்னு தெரியாது, நல்லா இருக்கிற பொண்ணு வந்தாவே நம்ம அடைக்கலம் கொடுப்போம், இதே போல கணவர் இழந்த ஒரு பொண்ணு வந்தா நம்ம சும்மா விடுவோமா, அதனால இவளை நம்ம பாதுகாப்போம், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம பஞ்சாயத்துக்கு சொந்தமான பின்னாடி ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடை கிளீன் பண்ணி அவளை அங்க தங்க வைங்க. ஏமா நீ என்ன பண்றனா, அவளுக்கு தேவையான உணவெல்லாம் ரெடி பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் அவகிட்ட போயிட்டு என்ன சொல்லுவானா, இந்த ஊர்ல ஹோலி கொண்டாட போறோம், கல்யாணம் ஆனவங்க மட்டும் ஹோலி கொண்டாடணும் அவசியம் கிடையாது, உன்ன மாதிரி விதவு பொண்ணும் ஹோலி கொண்டாடலாம் சரியா, நீ ஹோலி கொண்டாடுவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவளும் சரிங்கன்னு சொல்லி தலையாட்டுவாளா. தலையாட்டினதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நீ இங்கே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாருங்க. இப்ப இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த விதவை பொண்ணை தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தனா வீட்டுல பாத்ரூம்ல குளிச்சுட்டே இருக்கும் போது என்ன சொல்லுவானா, இதுக்கப்புறம் இந்த ஊர் தான் எனக்கு புதிய அடையாளம், என்னுடைய பழைய அடையாளத்தை விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த ஊருக்காரியா நான் மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த தண்ணியை ஓபன் பண்ணிட்டு மேல எல்லாம் ஊத்தினதுக்கு அப்புறம் அவ உடம்புல முழுசாவே தெரியுங்க. இப்படியே அவ குளிச்சுட்டே இருக்கும் போது இப்ப அந்த பக்கமா வந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, ஜன்னல் வழியா இவ குளிக்கிறத பாப்பாரா. பார்த்தோன்னே அவருக்கும் செம மூடாயிடுங்க. இவ சும்மா குளிக்க மாட்டாங்க, இவ குளிக்கிற சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இப்படி அவர் ஒரு மார்க்கமா சத்தம் போட்டுட்டே குளிக்கும் போது இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இவளுக்கு இங்க அடைக்கலம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ணு குளிக்கிறத பார்த்துட்டு தனக்குத்தானே அவர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா அவர் அந்த பாத்ரூம் டோர் திறந்துட்டு இப்ப உள்ள வருவாருங்க. இவளை குளிச்சுட்டே இருப்பாளா, உடனே பின்னாடியே போயிட்டு அவளை தலையை கொடுத்துட்டு அவளை செமையா மூடி ஏற்றும் போது இப்ப அவளே என்ன சொல்லுவானா, நீங்க வருவீன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஊர் தலைவர் கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீனை சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. சும்மா ஒரு 10 நிமிஷமா இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த ஊர் தலைவர் வெளியில நின்னா கூட மேட்டர் பண்ற மாதிரி கனவு கண்டிருப்பாரு. கனவா இருந்தாலும் இது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, உண்மையாவே இது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே இருக்கும்போது இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் எபிசோடும் பார்த்துடலாம். செகண்ட் எபிசோட்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அதாங்க அந்த ஊர் தலைவர் பையன், அவனுக்கு முதல்ல இரவு தாங்க. இப்ப இவன் என்ன பண்ணுவானா, பொறுமையா அவன் மனைவி பக்கத்துல போய் உட்காந்துட்டு ரசகுல்லா எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு என்ன சொல்லுவானா, ரசகுல்லா என்னமோ இனிப்பு தான், ஆனா இந்த உலகத்திலே உன்னோட இனிப்பு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உதட்ட பிடிச்சி கடிச்சு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இவனோட முதல் 20 சீன்ஸ் நல்லா ஓப்பனாவே எடுத்திருப்பாங்க. ஸோ வெறியாவே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு அவளை போட்டு பண்ணவும் அவ்வளவு சும்மா இல்லைங்க. அவங்க கூட சேர்ந்து வெறியாவே செம்மையா மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் செம்ம ஹாட்டாவே காட்டியிருப்பாங்க. அப்படியே அவளை கீழே படுக்க வச்சு சும்மா வேற லெவல்ல வெறியா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நடந்து வரும்போது கூட பார்த்தோன்னா அந்த ரங்கேல ஆண்டி இருப்பாங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நைட்டு
ரொம்ப சந்தோஷமா இருந்த போல உன்னோட சந்தோஷம் உன் முகத்துல தெரியுது அப்படி சொல்லும்போது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, லைட்டா டயர்டா இருக்கேன், அதனால தான் முகம் அப்படி இருக்கு அப்படி சொல்லும்போது, சும்மா சொல்லாத, நான் என் தம்பிகிட்ட சொல்லி வச்சிருந்தேன் உன்னை நைட் எல்லாம் நல்லா சந்தோஷமா பாத்துக்கன்னு, எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லும்போது, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, ஆனா நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு என்ன வெக்கமா இருக்கு அப்படி சொல்லும்போது, இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு, இது எல்லாம் பொண்ணுடைய வாழ்க்கையில நடக்கிறது தானே, இதெல்லாம் சாதாரண விஷயம், நீ கவலைப்படாத அப்படி சொல்லும்போது, இப்ப அதே இடத்துக்கு அவன் வீட்டுக்காரரும் வருவாரா. இப்ப இவ என்ன சொல்லுவானா, இந்த முறை நான் வரும்போது நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, உன்னோட ரிப்போர்ட் கார்டை ரெடி பண்ணி வை அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவளும் கொஞ்சம் முழிப்பாளா, சரி ஓகே, உனக்கு அடுத்த முறை வரும்போது புக்ஸும் எடுத்துட்டு வரேன், அது கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வேண்டிய புக்கு, உனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க கிளம்பிடுவாங்களா. கிளம்பினதுக்கு அப்புறம் இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க தெரியுதா, ரிப்போர்ட் கார்டுனா ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா உன்னை கன்சீவ் ஆகிட்டு அதனோட ரிப்போர்ட் எடுத்து வைன்னு சொல்லிட்டு போறாங்க, வா நம்ம அதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை தூக்கிட்டு உள்ள போகும்போது இதனோட செகண்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா தேர்ட் எபிசோடும் பார்த்தரலாம். இந்த தேர்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ரங்கீலா ஆண்டி எல்லாம் காட்டுறாங்க. அவங்கள பார்த்தனா ஒரு நைட்டியை போட்டு அவங்க கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு தன்னுடைய உடம்பு அழகன் நல்லா தடவி வருடி கொடுத்துட்டு, ச்சே அவளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா, பத்தாதுக்கு அவன் விடிய விடிய அவளை வேலை செஞ்சானா, என் வீட்டுக்காரனும் இருக்கானே ஒன்னுத்துக்கு புண்ணியம் இல்ல, எப்ப மேட்டர் பண்ண கூப்பிட்டாலும் எனக்கு ஒர்க் அதிகமா இருக்கு, இன்னும் ஃபைல்ல நிறைய வேலை இருக்கு அப்படி சொல்றா, எப்பதான் அந்த ஃபைல் முடியுமா தெரியல அப்படி சொல்லிட்டு அவ உடம்பெல்லாம் தடவிட்டு ரொம்ப ஏக்கமா இருக்கும்போது, இப்ப அங்க அவன் வீட்டுக்காரர் வருவாங்க. வந்தவன் என்ன சொல்லுவானா, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை தடவி கொடுத்துட்டு முத்தம் கொடுத்துட்டு இருப்பானா. அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது இப்ப இவன் என்ன சொல்லுவானா, எங்க இந்த ஹோலி பண்டிகைக்கு நான் எங்க ஊருக்கு போயிட்டு வரவா அப்படி சொல்லி கேட்ட உடனே, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் சொல்றது கேளு, நீ உங்க ஊருக்கு போ, ஆனா ஹோலி பண்டிகைக்கு போகாத, ஏன்னா நீ என்ன மனசுல நினைச்சிட்டு அங்க போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது நடக்காது அப்படி சொல்லும்போது, உடனே இவளும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, அங்க கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க குழந்தைங்க எல்லாமே சந்தோஷமா தான் கொண்டாடுறாங்க, நானும் அவங்க கூட சேர்ந்து கொண்டாடிட்டு வரேனே அப்படி சொல்லும்போது, உடனே இவன் என்ன சொல்லுவானா, அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அப்படியே அதை பத்தி பேசுற அப்படி சொல்லும்போது, இதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நான் கல்யாணம் ஆனது உங்கள்ட்ட எதுவுமே கேட்டதே கிடையாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்டிருக்கேன், எனக்கு இந்த முறை மட்டும் போறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் உடனே இவனு சரி கோவப்படாத, நான் உனக்கு அனுமதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை கிஸ் பண்ணி செமையா மூடி ஏத்துவாங்க. இவ்வளவு ரொம்ப நாளா காஞ்சி போயிருப்பாளா, சோ அவன் கூட சேர்ந்து பண்ற சீன்ஸ் உண்மையாவே வெறியாவே இருக்குங்க. அந்த அளவுக்கு சும்மா மனைவி வச்சு பண்ற சீன்ஸ் செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. ஏன்னா இவங்க பண்ற சீன்ஸ் செம ஆட்டாவே இருக்கும். சும்மா தரையில படுக்க வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் வேற லெவல் எடுத்திருப்பாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வெளியூருக்கு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி என்ன கேட்பாங்கன்னா, என்னங்க என்னை விட்டுட்டு போறீங்க, நீங்க இல்லைன்னா நான் எப்படிதான் இங்க இருக்க போறேன்னே தெரியல அப்படி சொல்லும்போது, எனக்கு மட்டும் உன்னை விட்டுட்டு போன ஆசையா என்ன, வேலைக்கு போனா தானே குடும்பத்தை பாதுகாக்க முடியும், சோ நான் இப்பயே கிளம்புனதான் கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லும்போது, நீங்க என்னை விட்டு போனீங்கன்னா என்னால இங்க தனிமையா இருக்க முடியாது, உங்க கூட இருந்து எனக்கு உங்களோட வாசனை வந்துட்டே இருக்கு, இப்ப நீங்க போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இவர் மார்க்கமா மூடா பேசுவாளா. உடனே அவன் என்ன சொல்றானா, நீ இப்படியே பேசிட்டு நினைச்சுக்க, நான் வேலையை விட்டுட்டு உன் கூட இருந்துருவோம் போலயே அப்படி சொல்லும்போது, ஆமா நீங்க போயிட்டீங்கன்னா என்னால தனிமையா இருக்கவே முடியாது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு சூடா இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லுவாளா. நான் சீக்கிரமா போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போகும்போது இவளை பார்த்தனா செம மூடாவே இருப்பாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா இந்த ஊர் தலைவர் இருக்காரு இல்லையா, அவரோட தம்பியை கூப்பிடுவாரு, குகன் என்ன பண்ற சீக்கிரமா வா, பஞ்சாயத்துக்கு வேற போகணும் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, அவனும் இதை வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க வருவானா. வந்தவன் வாங்கினா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல அவங்க மருமக இருப்பாங்களா, மருமக என்ன சொல்லுவானா, சரிங்க நீங்க போங்க நான் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இவ பெட்ரூமுக்கு போயிட்டு வீட்டுக்காரர் போனதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அவர் வெறும் 2 நாள் தான் போயிருக்காரு, ஆனா அதுக்குள்ளே என் உடம்பே ரொம்ப எரியற மாதிரியே இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப அவ உடம்ப போட்டு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. தேய்ச்சவ சும்மா இல்லாம இப்ப அவ தனக்குத்தானே மேட்டர் பண்ணிட்டு இருப்பாளா. இந்த சீன்ஸ் செம ஆட்டாவே காட்டிடுவாங்க. தன்னோட துணியை மேல தூக்கிட்டு இந்த பெட்ரூம்ல படுத்துட்டு அவ பண்ற சீன்ஸ் பெரியவே இருக்குங்க. இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது டப்புன்னு வெளியே பார்த்தனா அந்த பஞ்சாயத்துக்கு போனவன் தம்பிக்காரன் என்ன பண்ணானா, அவன் திரும்ப வந்துருவாங்க. வந்தவன் என்ன சொல்லுவானா, ஏதோ முக்கியமான பேப்பரை வச்சுட்டு போயிட்டாராம், ச்சே அது மறக்காம எடுத்துட்டு போக வேண்டியதானே, என்ன வேற எடுத்துருவான்னு சொல்லி அனுப்பிட்டாரு அப்படி சொல்லிட்டு இப்ப அவன் அந்த பேப்பர் தேடலான்னு உள்ள வருவானா. இங்க பார்த்தனா அந்த மருமகம் பயங்கரமா முனகிட்டு இருப்பாங்க. அவ செம்மையா முனகி மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது என்னது சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பொறுமையா மருமகனுடைய ரூமோடைய அந்த கீ போடுவாங்க இல்லையா, அந்த ஓட்ட வழியா பார்ப்பாங்க. பார்த்தா உள்ள அவ மேட்டர் பண்றது பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆயிடுவான். அப்படியே பொறுமையா கதவு ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்துட்டு இவனும் செம்மையா ரசிப்பான். ஏற்கனவே இவன் வேற காஞ்சி போயிருப்பானா, சோ அவ பண்றதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அப்படியே ஒரு மார்க்கமா நிக்கும் போது இதோட 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. அடுத்த எபிசோட்ல தாங்க இவன் மருமக கூட மேட்டர் பண்ணுவானா இல்ல என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கே தெரியும். அடுத்த எபிசோடு போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்காக அந்த வீடியோ போடுவேன். முக்கியமான விஷயம் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி கைஸ், இதனோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.